ஆத்ம நமஸ்காரம். சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு சாமியார் பேசுகிறாரு. வீட்டுக்கு தூரமாக இருக்கக்கூடிய பெண்கள் கோயிலுக்கு போகக்கூடாது, பூஜை அறைக்குள்ளே போகக்கூடாது, இந்த மாதிரிலாம் யார் சொல்லி வச்சா, எந்த சித்தையும் சொல்லி வச்சான், எந்த புத்தையும் சொல்லி வச்சான்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. அப்போ தான் நம்மளுடைய அனுபவத்தை இந்த வீடியோவில் போடலான்னு நம்மளுக்கு தோணுச்சு. நான் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருந்த காலகட்டத்தில் நம்மளை வழி அனுப்பி வைக்கிறதுக்காக வந்த ஒரு தம்பதியினர் வேறு ஏதோ ஒரு வேலையாக வெளியில் போயிருந்துருப்பாங்க போல் இருக்கு. போயிட்டு அப்படியே இந்த பக்கம் தானே, இந்த வேலையை முடிச்சுட்டு போயிடுவோன்ற மாதிரி வந்துட்டாங்க என்னை வழி அனுப்புறதுக்கு. ஹஸ்பண்டு என்னை வழி அனுப்புகிற வேலையில் ஈடுபடுறாரு. மனைவி தூரமாக நிற்கிறாங்க. அப்போ இது எனக்கு புரியாமல், ஏன் அவங்க அங்கே நிற்கிறாங்க, கூப்பிடுங்க ஏன் அப்படின்னு நான் கேட்குறேன். இல்லை, அவங்க வீட்டுக்கு தூரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் நான் கிளம்புறதுல தாமதமாகவும் லேட்டாகவும் அவங்க 2 பேரும் போய் அங்கே பேசிக்கிட்டு நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா நான் இந்த வேலைகளை முடிச்சுட்டு அந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது அவங்க 2 பேரும் ஜோடியாக நிற்கிறாங்க. அப்போ அந்த பெண்ணை என்னால் பார்க்க முடியலை. நான் அவரை பார்த்து பேசும்போது பக்கத்தில் அவங்க நிற்கிறனால அவங்களும் என் பார்வையில் படுறாங்க. ஆனால் எனக்கு அது பாதிக்குது, என்னுடைய ஆறாவட்டம் பாதிக்குது அப்படின்றத நான் பிற்காலத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஆறாவட்டம்ன்றதெல்லாம் எனக்கு அப்போ தெரியாது. ஆனால் கடுமையாக பாதிக்குது, என்னால் பார்க்கவே முடியலை. என்னடா நடக்குது, ஏதோ நம்மளை தாக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீக்காவில் இருந்தால் இல்லையா, என்னன்னு தெரிஞ்சுக்கிறணுமேனு வீம்பா மறுபடி 3 தடவை முயற்சி பண்ணுறேன். எனக்கு கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுச்சுங்க. அதனால தான் அந்த பெண்ணு நம்மளை பார்த்துட்டு ஒளிஞ்சிக்கிறது, மறைஞ்சிக்கிறது. அப்போ பரம்பரையாக அந்த தாய் வழி சமுதாயத்தில் ஏதோ புகட்டப்பட்டிருக்கு, அது அந்த பெண்ணுக்கு தெரியுது, நம்மளுக்கு தெரியலை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது ஒரு பாயிண்ட். இப்போ ரீசனாக 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஒன்று இங்கே நிகழ்த்தப்பட்டது. அதில் நம்மளுக்கு நெருக்கமான ஒரு ஆள் இதே மாதிரி தான் அவங்க மனைவியோட எங்கிட்ட போனவருக்கு இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திடுவோம்னு மனைவியை ஒரு 40-50 அடி தள்ளி நிப்பாட்டிட்டு இவர் மட்டும் வர்றாரு. அப்போ அவங்கள கூப்பிடுங்க, ஏன் அங்கே நிற்கிறாங்கன்னு சொல்லும்போது இதே தகவல் அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஏன் இந்த சூழ்நிலையில் எதுக்கு நம்மளை பார்க்க வரணும், ஏன் நான் ஒரு 4 நாள் கழித்து பார்க்கலாமே, எதுக்காக இந்த சூழ்நிலையில் நம்மளை பார்க்க இருந்தாள் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினைக்கிறேன். நம்பவே மாட்டேங்க. அப்படியே பெட்டுக்கு போயிட்டாங்க. பெட்டில் கொண்டு போய் அந்த அம்மாவை சேர்த்து 10-30 ஆயிரத்துக்கு மேலே செலவு பண்ணி 3 நாள் 4 நாள் வச்சு குளுக்க சேர்த்தி அப்புறமா ரிலீஃப் ஆனாங்க. அப்போ கூட இருந்தவங்கெல்லாம் கேட்டாங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு. ஆமாம், அவருடைய செயலுக்கு அப்புறம் அதுதான் நடக்கும். எதை எப்போ எப்படி செய்யணுன்ற பக்குவம் வேணாமா அப்படின்னு சொல்லி நம்ம விளக்கம் கொடுத்தோம். இந்த காலத்து பெண்களுக்கெல்லாம் தெரியுதோ தெரியல, சீரடிக்குது அப்படின்னு ஒரு தகவல் உண்டு. இந்த மாதிரியான பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல குழந்தைகளை, பச்சிளம் குழந்தைகளை நம்ம தூக்கிட்டு போனோம்னா அவங்களுடைய நிழல், அவங்களுடைய ஆறாவட்டம், அவங்களுடைய அந்த எஃபெக்ட் பட்டுச்சுன்னா இந்த குழந்தை தூங்க முடியாது. குழந்தை பிறண்டு அழுகும். உடம்புல ஒரு சுளுக்கு விழுந்த மாதிரி அது கடுமையாக பாதிக்கப்படும். அப்புறம் அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு போய் அதுக்குரிய ஆட்களை பார்த்து சீர் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு தகவல் சொல்லுவாங்க. அப்போ சீராக்கிக்கிட்டு வந்த
முதல்ல அடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சீர்படுத்திட்டு வந்துட்டோம்னு சொல்லி ஒரு தகவல் சொல்லுவாங்க. அப்போ இந்த அனுபவம் உங்களை நம்ம எடுத்துக்கிடணுமா, இல்லை புக்கில் எழுதுகிற நோட்ஸுகளை நம்ம எடுத்துக்கிடணுமா? அனுபவங்கள் வந்த 30,000 வருஷத்துக்கு அப்புறம்தான் இந்த தத்துவங்களே வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த தத்துவங்கள் வடிவமைக்கப்படுவதற்கு 30,000 வருஷத்துக்கு முன்னாடியே மனிதன் பெரிய அளவில் அணுவஸ்தர்களாகி பெரிய பெரிய சிற்பங்களையும் ஓவியங்களையும் கலை வடிவங்களையும் அவன் வடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம்தான் தத்துவங்கள் உள்ளே வருது. அப்போ அனுபவத்தில் இருந்து தான் தத்துவங்கள் பிறந்திருக்கு. அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிடணும் அன்பர்களே. ஏன்னா நாங்கள் இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய நாங்கள் இதை எடுத்து தெளிவுபடுத்தணும், நம்மளை சார்ந்தவர்களுக்கு தெளிவுபடுத்தணும். இது நம்மளுடைய கடமை. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிருவீங்களோ எடுத்துக்கிங்க. இது உங்களுக்கு நம்ம வைக்கக்கூடிய ஒரு பந்தி விரிக்கிற மாதிரி தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை நீங்கள் எடுத்து எப்படி புரிஞ்சு எப்படி நடந்துக்கிறணுன்றதை வடிவமைச்சுக்கிங்க. ஆத்மா நமஸ்காரம்.